மலைகளின் ராணி என்று போற்றப்படும் ஊட்டியில் பாரம்பரிய புகழ்பெற்ற மலர் கண்காட்சி வழக்கமான கோலாகலத்துடன் இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. உதகை இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே குளுகுளு தென்றல் நம்மை குளிப்பாட்டிச் செல்லும். நீலமலையில் குடிகொண்டிருக்கும் இந்த இயற்கை அழகு தேவதைக்கு பூச்சூடி பார்க்கும் திருவிழாதான் இந்த மலர் கண்காட்சி. கோடையை கொண்டாட ஊட்டி வரும் உல்லாச பயணிகளை வரவேற்கும் விதமாக இன்று காலை தொடங்கியது இந்த பூக்களின் மாநாடு. அமைச்சர் திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். 118வது மலர் கண்காட்சியின் விழாவையொட்டி பாரம்பரிய ராணுவ இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வண்ணங்கள் 7 என்பார்கள். ஆனால் இங்கு பூத்துச் சிரிக்கும் இந்த பூக்களுக்கு இத்தனை வண்ணங்கள் எங்கிருந்து வந்தன? அவற்றின் மீது வண்ணப் பொடியை யார்தான் அள்ளித் தெளித்தது? வானவில்லை சாறு விழுந்து இந்த பூக்களுக்கு வண்ணம் தீட்டிய அந்த ஓவியன் யார் என்றெல்லாம் கேட்கும் அளவுக்கு தாவரவியல் பூங்கா முழுவதும் பூக்களின் மாநாடாக மனம் வீசுகிறது இந்த கண்காட்சி. பூக்களின் ராணியாக திகழும் ரோஜாவில் மட்டும் எத்தனை ரகங்கள், எத்தனை வண்ணங்கள்! அந்திச் சூரியனின் மஞ்சள் முகமாய் மேரிகோல்ட், மெல்லிய காம்பில் மிடுக்காய் நிற்கும் லில்லியம், முழு நிலவாய் முகம் காட்டும் டேலியா, செஞ்சாந்து குழம்பெடுத்து மேனியெங்கும் பூசிக்கொண்ட பேர்ட் ஆஃப் பாரடைஸ், அழகிற்கு இலக்கணம் சொல்லும் டுலிப், ஆஸ்ட்ரமேரியா, கார்னேஷன், ஆர்கிட் என வானம் நிறைந்த நட்சத்திரங்களாய் பூங்கா நிறைந்து அழகு சேர்க்கின்றன இந்த மலர்கள். சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சிகளை செடிகளில் கட்டி போட்டது யார் என வியக்கின்றனர் இதனை பார்த்து ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். ஊட்டியோட ஃப்ளவர் ஷோ பார்க்க வந்திருக்கேன். ரியலி சூப்பராக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். கிளைமேட் நல்லாயிருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லேருந்து 2014 சொல்லி போட்டுருக்கிற அந்த ஃப்ளவர்ஸும் அழகாக இருக்குது. ட்ரெயின் அலங்காரத்துக்கு 70,000 ஃப்ளவர்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறது ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் ஃப்ளவர்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. எல்லாம் வந்து சுற்றி பார்த்தாங்க. எல்லாமே அருமையாக இருக்குங்க. ட்ரெயின் நல்லா செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க சார். இது மட்டுமல்லாமல் சுமார் 70,000 ரோஜா மலர்களை கொண்டு 60 அடி நீளத்தில் வடிவமைக்கப்பட்ட மலர் ரயில், 16,000 ஜெர்பரா கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்ட தோடர் பழங்குடியினர் இல்லம், 118வது மலர் கண்காட்சி என்ற பெயர் பொறிக்கப்பட்ட 60 அடி நீளம் கொண்ட மலர் படுகை என தாவரவியல் பூங்காவே ஒரு பூக்களின் தேசமாக உருவெடுத்து நிற்கிறது. ஜப்பானின் இகிபானா மலர் அலங்காரமும் இதில் இடம்பெற தவறவில்லை. மலர் கண்காட்சியையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மலை ராணிக்கு மகுடம் சூட்டியது போல் நடைபெறும் இந்த கண்காட்சியில் நாளை மறுதினம் வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மலர்கள் மனம் வீசப் போகின்றன. ஜெயா செய்திகளுக்காக ஊட்டியிலிருந்து சிவகுமாருடன் பாலா.